ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. श्रीपाद श्रीवल्लभ श्री गुरुवर नरसिंह सरस्वती श्री गुरु दत्तात्रेयाय नमः. ओम दत्तात्रेयाय विद्महे अत्रि पुत्राय धीमहि तन्नो दत्त प्रचोदयात्. ओम ध्रां दत्तात्रेयाय नमः. दत्त दिगंबर श्रीपाद वल्लभ दत्त दिगंबर श्रीपादराजं शरणं प्रपद्ये. श्रीपाद श्रीवल्लभ ध्यानम्. दिगंबर दिगंबर श्री दत्तात्रेय दिगंबर 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 श्रीपाद श्रीवल्लभ दिगंबर 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 श्री नरसिंह सरस्वती दिगंबर. काषाय वस्त्रं करदण्डधारिणं कमण्डलं पद्मकरें चङ्गं चक्रं गदभूषितभूषणाढ्यं श्रीपादराजं शरणं प्रपद्ये. द्वत्पादपद्मार्पितसिद्धवृत्ति द्वद्वादं भोरुहा युगगधा निच्चल भक्तिरस्तु. श्रीपाद श्रीवल्लभ स्तुति. श्रीपाद वल्लभ गुरोः पदनारविन्दं वैराग्य दीप्ति परमोज्ज्वली मद्विदीयं मन्दस्मिदं सुमधुरं करुणात्र नेत्रं संसारदापहरणं सततं स्मरामि. श्रीपाद वल्लभ गुरोः करकल्पवृक्षं भक्तेष्टधान निरदं रिभु संशयं वै संस्मरण मात्र सिद्धि जागरणं सुभद्रं संसार भीति समनं सततं भजामि. श्रीपाद वल्लभ गुरोः परमेश्वरस्य योगेश्वरस्य शिवशक्ति समन्वितस्य श्री पर्वतस्य शिखरं खलु सन्निविष्टं त्रैलोक्य भावन पदाब्जमहं नमामि. दिगंबर दिगंबर श्रीपाद श्रीवल्लभ दिगंबर संपूर्ण श्री श्रीपाद श्रीवल्लभ चरितामृतम् अध्यायं 31. தசமகாவித்யா பற்றிய விளக்கம். நாங்கள் தினமும் மாலை வேளையில் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சுவாமியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு கிருஷ்ணா நதியின் அக்கரைக்கு செல்வோம். காலை வேளையில் மீண்டும் இக்கரைக்கு வருவோம். ஸ்ரீ மகா குருவின் பிரசாதமாக நாங்கள் புது யோக விஷயங்கள் மற்றும் பல தெய்வீக ரகசியங்களையும் கற்றுக்கொண்டிருந்தோம். ஸ்ரீதேவியை தசமகா வித்யா முறைகளின்படி எப்படி வழிபடலாம் என்று நாங்கள் பல நாட்களாக நினைத்து கொண்டிருந்தோம். அதனை பற்றி சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஸ்ரீ சரணரை ஸ்ரீதேவியாகிய தசமகா வித்யாவின் குணங்களை பற்றி கூறுமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டேன். ஸ்ரீ குரு சார்வபௌமர் பின்வரும் முறையில் விவரித்தார். அன்பு குழந்தைகளே,
ஸ்ரீ வித்யா வழிபாடு மிகவும் உயர்ந்த ஒன்று. பழைய காலத்தில் அகத்தியர் ஸ்ரீ ஹயக்ரீவர், அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமின் அருளினால் ஸ்ரீ வித்யாவை பெற்றார். அதை அவர் தன் மனைவியாகிய லோபாமுத்ரா தேவிக்கு கற்பித்தார். ஸ்ரீ லோபாமுத்ரா தேவி ஸ்ரீ வித்யாவில் மறைந்துள்ள அர்த்தங்களை ஸ்ரீ அகஸ்திய மகரிஷிக்கு விளக்கினாள். லோபாமுத்ரா தேவி ஒரு வழியில் அகத்தியருக்கு குருவானாள். இன்னொரு வழியில் அகத்தியர் லோபாமுத்ரைக்கு குருவானார். இது மிகவும் அற்புதமான ஒன்று. லோபாமுத்ரை மற்றும் அகத்தியரின் வரலாறு. அகத்தியரின் தவ பயனினால் விதர்ப்ப மன்னனுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவள் லோபாமுத்திரை என பெயரிடப்பட்டாள். அகத்தியருக்கு அவளை மணந்து கொள்ள விருப்பம். விதர்ப்ப மன்னன் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டான். தன் மகளை தர மறுத்தால் அந்த வயதான துறவி தனக்கு ஏதாவது சாபம் அளித்து விடுவாரோ என்ற பயமானது அவனுக்கு இருந்தது. வயது வித்தியாசம் அதிகம் உள்ள இந்த திருமணத்தை நடத்த அவனுக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது. மன்னன் தன் மகளிடம் ஆலோசனை செய்த பொழுது தான் அகத்தியருக்காகவே பிறந்துள்ளதாகவும் அவரைத்தான் மணமுடிப்பேன் என்றும் லோபாமுத்திரை கூறினாள். திருமணத்திற்கு பின் அவருடைய அரச மகள் மரப்பட்டையில் செய்த புடவையை உடுத்திக்கொண்டு தவம் புரியும் இடங்களுக்கு சென்று விட்டாள். அகத்தியர் லோபாமுத்திரைக்கு ஸ்ரீவித்யாவை பற்றி கற்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு அகத்தியருக்கு லோபாமுத்திரையுடன் உடலுறவு செய்ய விரும்பினார். அவள் அகத்தியரிடம், லலிதா தேவியை வழிபட்ட பின்னர் நான் ஸ்ரீ லலிதாவின் உருவமாக மாறிவிட்டேன். நீங்கள் சிவனின் உருவமாக மாறாதவரை நான் உங்களுடன் உடல் உறவு கொள்ள முடியாது என்றாள் லோபாமுத்ரா தேவி. அகத்தியரானவர் கடும் தவம் புரிந்து சிவனின் சொரூபத்தை அடைந்து மீண்டும் அவளிடம் உறவு கொள்ள கேட்டார். அதற்கு லோபாமுத்ரா தேவி, நான் அரச குடும்பத்தில் பிறந்தவள். என்னிடத்தில் க்ஷத்ரிய பெண்களுக்கு தேவையான பட்டு துணி, ஆபரணங்கள் மற்றும் அனைத்து வகையான செல்வங்கள் இல்லாத பொழுது உங்களுடன் உறவு கொள்வதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆகவே நான் கூறிய பொருட்செல்வங்கள் அனைத்தும் கிடைக்காவிட்டால் என்னுடன் உறவு கொண்டு தாம்பத்தியத்தை அனுபவிப்பது சரியாக இருக்காது. அது மட்டுமல்ல, நீங்களும் பட்டு துணி உடுத்தி விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும். பின்னர்தான் என்னுடன் இன்பம் அனுபவிப்பது முறையாக இருக்கும் என்றாள் லோபாமுத்ரா தேவி. அதிகமான பணம் சம்பாதிக்க அகத்திய முனிவர் இல்வலன் என்ற ஒரு அரக்கனிடம் சென்று ஒரு வித்தையின் மூலம் அவன் சகோதரன் வாதாபியை ஜீரணித்தார். அந்த அரக்கனிடமிருந்து மிகுந்த செல்வத்தை பெற்றார். அகத்தியர் தன் மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்றிய பின்னர் நற்குழந்தைகளை பெற்றார். இல்வலன் மற்றும் வாதாபி இருவரும் சகோதரர்கள். வாதாபி ஆடு உருவம் எடுப்பான். இல்வலன் அந்த ஆட்டை கொன்று விருந்தினர்களுக்கு உணவாக படைப்பான். விருந்தினர்கள் உண்ட பின்னர் இல்வலன் வாதாபியை வெளியே வருமாறு அழைப்பான். வாதாபியானவன் விருந்தாளிகளின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவான். பின்னர் இந்த இரண்டு அரக்கர்களும் இறந்தவர்களை உணவாக உண்பார்கள். அகத்தியர் ஆட்டின் மாமிசத்தை உண்ட பின்னர் இல்வலன் வாதாபியை வெளியே வருமாறு அழைத்த பொழுது, ஜீரணம்
ஜீரணம் வாதாபி ஜீரணம் என்று அகத்தியர் கூறினார். அகத்தியர் கூறியபடியே அவரின் விருப்பப்படியே வாதாபி என்ற அரக்கன் ஜீரணமானான். ஈல்வலன் அகத்தியருக்கு சத்தியம் செய்தது போலவே பெருந்தொகை கொண்ட பணத்தை அவரிடம் அளித்தான். வாதாபி மற்றும் ஈல்வலனின் அச்சுறுத்தலில் இருந்து மக்கள்கள் அனைவரும் மீண்டனர். அகத்தியர் ஒரு முறை 7 கடல்களில் இருந்தும் நீரை தன் கமண்டலத்திற்குள் ஈர்த்து அதனை குடித்து விட்டார். அதே அகத்திய முனிவர்தான் விந்திய மலையின் அகந்தையை அடக்கினார். அவர் சிறந்த சித்தர் உருவத்தில் தென்னிந்தியாவில் இன்னும் இருக்கின்றார். அவர்தான் தமிழ் மொழியை கண்டுபிடித்தவர். அவர் பல இடங்களில் கோயில்கள் கட்டியுள்ளார். நான் கல்கி அவதாரம் எடுத்து வரும் பொழுது அகத்தியர் பரசுராமரை போலவே அப்பொழுது குருவாக இருப்பார். தேவியின் தசமகா வித்யாக்கள். காளி தசமகா வித்யாவின் முதல் உருவம். மகா காளியானவள் அனைத்து விதமான கலை மற்றும் அறிவியலின் தொடக்கம். அவளுடைய வித்யாக்கள் மகா வித்யாக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு சமயம் மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த மகா மாயாவிடம் அனைத்து தேவர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டனர். அம்பிகை மதங்க பெண்ணின் உருவத்தில் காட்சியளித்தாள். அவள் இருளை போன்ற மிகுந்த கருமையான நிறத்துடன் இருந்ததால் காளி என்ற பெயர் பெற்றாள். அவள் சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற அசுரர்களை கொன்றாள். காளிக்கு கருநீல நிறமும் இருப்பதால் அவள் தாரா என்ற பெயருடனும் கருதப்படுகின்றாள். யோக சாதனையின் பலன்களை பெற சாதாரணமாக பல வருடங்களாகும். ஆனால் மக்கள் காளியை வழிபடுவதன் மூலம் சில நாட்கள் அல்லது மாதங்களில் அவற்றை பெறுகின்றார்கள். எனினும் ஆன்மீக பயிற்சியின் பொழுது காளியின் சக்தியானது யோகியின் உடலில் ஈர்க்கப்பட்டு அவர் எரியும் நெருப்பு போன்ற தாங்க முடியாத வேதனையை அனுபவிப்பார். தாரா தசமகாவித்யாவின் 2வது உருவம். அவள் விமோச்சனம் மற்றும் மோட்சத்தை எப்பொழுதும் அளிப்பவள். ஆகவே அவள் தாரா என்ற பெயருடன் புகழடைந்தாள். அவள் நீல சரஸ்வதி என்ற பெயருடனும் கூட அழைக்கப்பட்டாள். அவள் தன் பக்தர்களை கொடூரமான விபத்துக்களில் இருந்து காப்பாற்றுகின்றாள். ஆகவே யோகிகள் அவளை உக்ரதாரா என்ற வடிவத்தில் வணங்குகின்றார்கள். வசிஷ்ட முனிவர் தாரா தேவியின் மகா பக்தர். சித்திரை மாதம் சுத்த தசமியின் இரவு தாரா ராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. தசமகாவித்யாவின் 3வது உருவம் சின்னமஸ்தா. இது மிகவும் மறைவான ஒன்று. ஒரு முறை தேவியானவள் தன் தோழிகள் ஜெயா மற்றும் விஜயாவுடன் மந்தாகினி நதிக்கு நீராடச் சென்றாள். நீராடிய பின்னர் பசியின் வேதனையால் பீடிக்கப்பட்டு கருமையான நிறத்தில் மாறினாள். அவள் தோழிகள் அனைவரும் உணவு கேட்டனர். கருணை கொண்ட தேவியானவள் தன் தோழிகளின் பசியை தணிக்க தன் தலையை வாளால் துண்டித்தாள். வெட்டுப்பட்ட தலையானது அவள் இடக்கையில் வந்து விழுந்தது. அவளுடைய முண்டத்தின் 3 இடத்தில் இருந்து இரத்தமானது பிரவாகம் எடுத்தது. அவள் தோழிகள் 2 துளையில் இருந்து வரும் இரத்தத்தையும் 3வது துளையில் இருந்து வரும் இரத்தத்தை ஸ்ரீ தேவியே குடித்தாள். அவள் சின்னமஸ்தா என்ற பெயருடன் புகழடைந்தாள். இரண்யகசிபு மற்றும் சிலர் சின்னமஸ்தா தேவியின் பக்தர்கள். தசமகாவித்யாவின் 4வது உருவம் ஷோடசி மகேஸ்வரி. அவள் உள்ளமானது கருணை நிறைந்தது. அவளை அடைக்கலம் அடையும் பக்தர்களுக்கு ஞானம் எளிதில் கிடைக்கும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள்
அந்த மகாவித்யா சக்தியைத்தான் வணங்குகின்றது. வேதங்களால் கூட அவளை விவரிக்க முடியாது. இந்த மகா சக்தி மகிழ்ச்சி அடைந்தால் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வாள். இந்த தேவியை வணங்கினால் செல்வம் மற்றும் மோட்சம் ஆகிய இரண்டும் கிடைக்கும். ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியானவள் தசமகாவித்யாவின் 5வது உருவம். எல்லா 70 கோடி மந்திரங்களும் அவளை எப்பொழுதும் வணங்குகின்றன. காளி தத்துவத்தில் இருந்து கமல தத்துவம் வரை உள்ள மொத்தம் 10 நிலைகள் இருக்கின்றன. வெளிப்பாடு இல்லாத புவனேஸ்வரி தேவி அவற்றில் இருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு பிரம்மாண்ட வடிவத்தை எடுத்துக் கொள்கின்றாள். பிரளயத்தின் பொழுது அவளுடைய காளி உருவமானது மெதுவாக கமலத்தில் இருந்து, அதாவது வெளிப்படையாக இருக்கும் பிரபஞ்சத்தில் இருந்து விதை உருவத்திற்கு உருமாறும். ஆகவே அவள் காலத்தின் ஜென்மதாத்ரி, நேரத்தை பெற்றெடுப்பவள் என்று அழைக்கப்படுவாள். திரிபுர பைரவி தசமகாவித்யாவின் 6வது உருவம். காலத்தின், அதாவது மகா காலத்தின் சிறப்பான நிலையினால் ஏற்படும் சூழ்நிலைகளை தணிக்கும் சக்தி திரிபுர பைரவி என்று அழைக்கப்படும். இந்த திரிபுர பைரவி ஸ்ரீ நரசிம்மரிடமிருந்து பிரிக்க முடியாத சக்தி என்று கூறப்படுகின்றது. படைப்பில் எப்பொழுதும் மாறுதல்கள் நடைபெறும். இவற்றிற்கு ஈர்ப்பு மற்றும் விலக்கு ஆற்றல்தான் அடிப்படை காரணம். இது ஒரு இடைவிடாத செயல்முறை. இரவு நேரத்தில் திரிபுர பைரவியானவள் காலராத்திரி என்றும் அழைக்கப்படுவாள். பைரவருக்கு கால பைரவர் என்று பெயர். என்னுடைய அடுத்த அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவதாரம் மேலே குறிப்பிட்டுள்ளபடி 2 தனித்துவமான பண்புகளின் கலவையாக இருக்கும். சிறந்த யோகிகளுக்கு அது திரிபுர பைரவி மற்றும் கால பைரவர் அவதாரமாக இருக்கும். தூமாவதி தசமகாவித்யாவின் 7வது அவதாரம். இந்த தூமாவதி வேறு யாரும் அல்ல, உக்ரதாராதான். அவளை தஞ்சம் அடைந்தால் அனைத்து பேரிடர்களும் அழிந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கும். எல்லா விதமான சிக்கலான பிரச்சனைகளையும் அவள் அழித்து விடுவாள் என்று கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் உயிரினங்களின் துயரமான நிலைகளான பசி மற்றும் தாகம், சண்டை மற்றும் ஏழ்மைக்கும் தூமாவதிதான் காரணம். அவளுடைய அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தூரம் சென்றுவிடும். பகலாமுகி தசமகாவித்யாவின் 8வது உருவம். துரதிருஷ்டங்களினால் நாடு மற்றும் சமுதாயத்தில் ஏற்படும் துயரம் அகலவும், உலகத்தில் ஏற்படும் இயற்கை பேரழிவுகளை அகற்றவும், எதிரிகளை அடக்கவும் இந்த அன்னையை வணங்க வேண்டும். ஸ்ரீ பிரம்மா பகலா தசமகாவித்யாவின் முதல் மற்றும் முதன்மையான பக்தர். ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் பரசுராமரும் பகலாமுகி தேவியின் பக்தர்கள்தான். பல காலங்களுக்கு திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் சிலை பகலாமுகியாக வணங்கப்பட்டு வந்தது. மாதங்கி ராஜமாதங்கி தசமகாவித்யாவின் 9வது உருவம். ஒரு கிரகஸ்தனுக்கு சுகமான வாழ்க்கை மற்றும் 4 புருஷார்த்தங்களையும் அளிக்கும் வல்லமை பெற்றவள் ராஜமாதங்கி என்கின்ற மாதங்கி. அவள் மதங்க முனிவரின் மகள். கமலாலயா, அதாவது கமலாத்மிகா 10வது தசமகாவித்யா. அவள் செல்வ செழிப்பின் அடையாளம். அவளை பார்கவர் வணங்கியதால் பார்கவி என அழைக்கப்பட்டாள். அவளுடைய கருணையினால் ஒருவர் நில அதிபத்துவத்தையும் உயர்ந்த புகழையும் பெறலாம்.
அவள் சிறந்த மிகுதியான பொருள் செல்வத்தின் அடையாளம். அவள் பத்மாவதி தேவி என்றும் அழைக்கப்படுகின்றாள். அவள் திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமியின் துணைவி. என் அருமை குழந்தைகளே, தசமகாவித்யாவின் குணங்களை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கற்பிக்க வேண்டும் மற்றும் யாரால் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதனை முடிவு செய்து கற்பிக்கின்றேன். தசமகாவித்யாவின் உருகமான அனகாதேவி மற்றும் அவள் இறைவன் அனகர் அவர்களை எவர் வணங்குகின்றார்களோ அவர்களின் குழந்தைகளின் அருளான அஷ்டமா சித்திகள் அவர்களுக்கு அருளப்படும், அவர்களின் வசமாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் பகுளாஷ்டமியின் பொழுது அனகாஷ்டமி விரதத்தை மேற்கொண்டால் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். சங்கர்பர், எவர் ஒருவர் நீ எழுதும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதத்தை பாராயணம் செய்தவுடன் வளர்பிறை அல்லது தேய்பிறை அஷ்டமி அன்று அனகாஷ்டமி விரதத்தை கடைபிடித்து 11 பேருக்கு உணவளித்தாலோ அல்லது தத்த கோவிலுக்கு நன்கொடை அளித்தாலோ அவர்கள் உடனடியான பலன்களை அடைவார்கள். சரிதாமிருதத்தை பக்தியுடன் பாராயணம் செய்வதினால் கிடைக்கும் பலாபலன்களை நான் கூறுகின்றேன், கேள். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதம் வெறும் புத்தகம் என்று எண்ணாதே. அது தனிச்சிறப்பான சைதன்யத்தின் உயிரோட்டமுள்ள ஓடை. அதை பக்தியுடன் பாராயணம் செய்தால் அதன் எழுத்துக்களில் உள்ள வலிமை என் மனதின் சைதன்யத்தில் பாயும். உனக்கு தெரியாமலேயே என்னுடன் உனக்கு தொடர்பு இருப்பதினால் உன்னுடைய சரியான விருப்பங்கள் என்னுடைய கருணையினால் நிறைவேறும். இந்த புத்தகத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்திருந்தாலே அது புனிதமான அதிர்வலைகளை அங்கு ஏற்படுத்தும். துரதிருஷ்டம் மற்றும் இருள் நிறைந்த ஆவிகளின் சக்திகள் அங்கிருந்து சென்று ஓடிவிடும், அகன்றுவிடும். எவரொருவர் தெரிந்தோ தெரியாமலோ ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதத்தை ஏசினாலோ அல்லது விமர்சனம் செய்தாலோ அவர்கள் பல பிறவிகளில் சேர்த்து வைத்த நல்வினைகள் பறிக்கப்பட்டுவிடும். தர்ம தேவதைகள் நற்செயல்களினால் கிடைத்த பலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தகுதியான ஏழை மக்களிடம் விநியோகித்து விடுவார்கள். இந்த வழியில்தான் நீங்கள் ஏழையாகவும் ஏழைகள் பணக்காரனாகவும் மாறுகின்றார்கள். இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நான் சத்திய பிரமாணம் செய்கின்றேன். அது அதற்கே தரப்படி நிலையாக இருக்கும். இதை துஷ்பிரயோகம் அல்லது விமர்சனம் செய்வோரிடம் குவிந்துள்ள செல்வங்கள் படிப்படியாக பறிக்கப்பட்டு கடைசியில் ஏழையாக ஆகிவிடுவான். வறுமையின் வலி விலக வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்ய வேண்டும் என்றார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. வெற்றி வெற்றி! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி! ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्वगौतुकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. ओम ओम फट स्वाहा. श्रीकरञ्च पवित्रञ्च सर्वलोक निवारण. लोके वसीकर पुंसां भद्वं त्रैलोक्य भावनं शुभम्. दिगंबरा दिगंबरा श्रीपाद श्रीवल्लभ दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री नरसिंह सरस्वती दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा. संपूर्ण श्री श्रीपाद श्री वल्लभ சரிதாமிருதம் அத்தியாயம் 31 முடிவடைந்தது.
பிற அத்தியாயங்கள் தொடரும்.